சிம்பிளா தான் இருக்க போது. ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது. இந்த கண்டென்ட் வந்து இப்படியா முன்னாடி ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்த்துடலாம். இரு பானைகளின் கதை. ஸ்டோரி ஆஃப் டூ பாட்ஸ். இந்த படத்தை பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது? ஒரு பானை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது, ஒரு பானை வந்து சோகமா இருக்கு. ஒண்ணுல வந்து நீர் நிரம்பி இருக்கு, இன்னொன்னுல வந்து இல்ல. So as we see these two parts, we get to know that one is very happy, another is quite sad. Why is it sad? Once upon a time, as usual, there lived a farmer. He had these two pots. Okay, so while he went to his farm, before he went to the farm, he used to carry these two pots. தான் தோல் மேல தூக்கிட்டு போறான். கஷ்டமா இருக்கு எனக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சுப்பாராம். ஆனா அந்த நீர் நிரப்புறது வந்து அவருக்கு ஒரு விதமான சந்தோஷம். ஒரு பானைய வந்து நிரப்புவார். இந்த சோகமா இருக்குல்ல, ஏன் சோகமா இருக்கு? அந்த பானையில வந்து ஒரு ஓட்டை இருக்கு. ஆனாலும் அவர் விடல. even though the pot had hole in it, even though the pot had hole in it, he used to fill in with water. As usual, the other pot, which was very good, ஹேல் அண்ட் ஹெல்தி, நல்லா இருக்கிறதுனால அதுல இருந்து நிரப்பின்னு போவார். ஆனா எடுத்துன்னு போறத என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய இரு தோள்கள்ல இப்படி சாய்ச்சின்னு போவாராம். இடது பக்கத்துல ஒரு பானை, வலது பக்கத்துல இன்னொரு பானை. இடது பக்கத்துல இருக்கக்கூடிய பானை தான் ஓட்ட உள்ள பானை. வலது பக்கத்துல தூக்கின்னு போற பானை வந்து நீர் நிரம்பி இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. So as soon as he went home, every time he goes home, what happens? This pot, which is looking good, that is, it doesn't have any holes in it, it lasts. See how I am serving, say to the other pot. See how I am serving my master. You are having a hole in it, and all the water get wasted while we are coming to the house. This pot felt very bad. என்ன பண்றது? என் பானையில ஓட்டை இருக்கிறது என்னோட தப்பா? நான் என்ன பண்ணுவேன்? ஐயா, நீங்க ஏன் என்ன வச்சுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தூக்கி போட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு என்னால ஒரு பயனும் கிடையாது. நீங்க என்ன தூக்கி போட்டுருங்க ஐயா அப்படின்னு அவர் அந்த பானை வந்து கெஞ்சிதான். அவர் என்ன தெரியுமா சொன்னாரா? ஏன்பா நீ இப்படி சொல்ற? Why are you speaking like this? Who told that you are of no use? You serve lot of purposes. Do you know how? எப்படின்னு கேட்டோன்னு இதுக்கே ஆச்சரியமா இருக்குதான். எப்படி நம்ம வந்து உபயோகமான பானைன்னு இவர் சொல்றாரு? Have you ever noticed I always carry you on the left hand side of my shoulder, and the pot that is filled in with water will be on me or will be on my right hand side. அப்படின்னா என்ன ஆகும்? வழி நீள இருக்கக்கூடிய அந்த செடிகள், பூத்து குலுங்குற இந்த பூக்கள், இதெல்லாம் என்னுடைய இடது பக்கத்துல வர பாதையில இருக்க மாதிரி இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன அந்த இடது பக்கத்துல இருந்தேன்னா அந்த செடிகளுக்கு வந்து நீ நீர் கொடுப்ப. So you're helping those plants to grow. Whereas this pot that is filled in with water, it is serving a different purpose. You are making the plants grow, the flowers are getting blossom the moment it gets water. Such a noble task you're doing. It felt very happy. இவ்வளோ இருக்கா? நான் இவ்வளோ பண்றேனா? நன்றி ஐயா, நான் எந்த ஒரு பர்பஸையும் நான் சர்வ் பண்றது இல்லைன்னு நான் நினைச்சிருந்தேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னுடைய மதிப்பே எனக்கு தெரியுது. நம்மளும் இதே மாதிரி தானே சில நேரங்கள்ல வந்து பிறரை வந்து குறை சொல்றோம், இல்லாட்டி நம்ம நாமளே தாழ்த்திக்கிறோம் இல்லையா? நம்ம எந்த ஒரு பயனும் கிடையாது, நமக்கு இது வராது, தெரியாது, நமக்கு இது முடியாதுன்னு அப்படியே நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா நம்மளாலையும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். நம்ம இதுல வந்து சிறந்தவங்களா இருக்கும். வாட் பெஸ்ட் we can do, right? And one more thing, we shouldn't find fault in others. One more good moral that we learn from the story. பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையே நம்ம பார்க்க கூடாது. அந்த 10 விஷயங்கள்ல 8 நல்ல விஷயங்கள் இருக்குன்னா அதை வந்து நம்ம பெருசா சொல்லணுமே தவிர அந்த 2 குறையை வந்து நம்ம சுட்டி காட்டக்கூடாது. We need to take the positive things which we find in others, and it has helped in growth of person as well as us. நம்மளுடைய வளர்ச்சிக்கும் சரி, அந்த எதிராளினுடைய நம்ம நண்பருடைய வளர்ச்சிக்கும் அது உதவிகரமா இருக்கும். With that good note, so the moral of today's story is each one of us are different. When we look at the good in each one of us, when we look at good in everyone, I'm sorry, our life becomes interesting. ரொம்ப சுவாரஸ்யமானதா மாறிடுறது நம்மளுடைய வாழ்க்கை. Yeah, so we'll take this
moral from the story, ensure that we never find fault in others and take good things in them and not criticize others. Instead, take good things that is present in them. Yes, I hope every one of you will agree along with me. என்னோட ஒத்துப்பீங்க நான் நம்புறேன். ஓகே மேம், நாங்க எல்லாரும் அக்செப்ட் பண்றோம். தேங்க்யூ. This would be your response, I suppose. With that note, I'll start today's session. Sentence patterns பார்த்திருந்தோம். ஒரு I'm sorry. ஒரு சென்டென்ஸ் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அந்தந்த இடங்கள்ல சப்ஜெக்டும் வேர்பும் ஆப்ஜெக்டும் அந்த பொருளும் இருந்தா மட்டும்தான் அது ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு அது கொடுக்கும் இல்லையா? நம்ம போன செஷன்ல என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட்னா என்ன? யார் ஒருவரை பத்தி நாம் பேசுகிறோமோ, யாரை பத்தி நம்ம பேசுறோமோ அதை சப்ஜெக்ட்ங்கிறோம். அது ஒரு நவுனா கூட இருக்கலாம், ஒரு நபரினுடைய பெயர், இடம், பொருள், இல்ல விலங்கு, அதை பத்தி பேசுறதா இருக்கலாம். இல்ல ஒரு ப்ரோனவுனா கூட இருக்கலாம். அவன், அவள், அது, நான், அவர்கள், இது போன்ற வார்த்தைகள்லாம் ப்ரோனவுனா நம்ம உபயோகிக்கிறோம் இல்லையா? he, she, it. I, he, she. Sorry, in order itself, let me write it. I, you, he, she, it, we, they. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மேம். உங்களுக்கு குயிக்கா ரீகேப் ஆனுங்கிறதுக்காக சொல்றேன். I don't deny that you don't know it. You do know it, but still குட்டியா ரீகேப் பண்ணலாம். ப்ரோனவுன்ல என்னெல்லாம் வருது? நம்ம, we, நான், நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ப்ளூரல், நீ, நீங்கள், இரண்டுமே நம்ம செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரலா பயன்படுத்துறோம். அவன், 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 அவள், அது, அவர்கள் தான் மூணாவது நபரா நம்ம சொல்றோம். ஸோ இந்த போல ஹெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ப்ரோனவுனா நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். எதை பத்தி நம்ம பேசுறோம்? ஒரு நபரை பத்தி பேசுறோமா, ஒரு இடத்தை பத்தி பேசுறோமா, இல்ல ஒரு ப்ரோனவுன் உபயோகிக்கப்படுதா? எதை பத்தி பேசப்படுதோ அது சப்ஜெக்ட் ஆகுது. என்ன செயல் நடக்கிறதோ அதை பத்தி நம்ம பேசுறோம்னா அது வேர்ப் ஆயிடுது. அந்த செயலானது எதை போய் அடையிறது? அதாவது நவுன் ஆர் ப்ரோனவுன் ரிசீவிங் தி ஆக்ஷன். சிம்பிள் டேர்ம்ஸ்ல ஆப்ஜெக்ட்னா என்ன, என் ஆர் பினா என்ன தெரியுமா? நவுன் ஆர் ப்ரோனவுன்ஸ் receiving the action. So noun or pronoun performing the action. யார் ஒருவர் செயலை செய்கிறார்களோ அதை நம்ம சப்ஜெக்ட்னு சொல்றோம். எதை பத்தி நம்ம பேசுறோமோ அதை சப்ஜெக்ட்ங்கிறோம். என்ன பண்றாங்க அவங்க அது சொல்ற போது அதை வேர்புங்கிறோம். அந்த செயல், அந்த ஆக்ஷன் யாரை போய் அடையிறதோ அது ஆப்ஜெக்ட்ங்கிறோம். சரி, இதை சிம்பிளா எக்ஸாம்பிள் கொடுத்து குட்டியா ரீகாப் பண்ணுங்க மேம். ஐ பிளே கிட்டார்னா ஒரு கிட்டாரை வாசிக்கிறேன். யார் வாசிக்கிறா? நான் வாசிக்கிறேன். நாங்கிறது சப்ஜெக்ட். ஐ பிகம்ஸ் தி சப்ஜெக்ட் ஓவர் ஹியர். நான் என்ன பண்றேன்? வாட் இஸ் தி ஆக்ஷன் பீயிங் பெர்ஃபார்ம்? என்ன செயலானது செய்யப்படுறது, நடக்குதுங்க? பிளே, வாசிக்கிறது. என்ன வாசிக்கிறேன்? ஒரு பொருள். ஆக்ஷன் இஸ் பீயிங் ரிசீவ். நான் என்ன வாசிக்கிறேன்? நான் ஒரு கிட்டாரை வாசிக்கிறேன், ஒரு கீபோர்டை வாசிக்கலாம், ஒரு ஃப்ளூட்டை வாசிக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த உதாரணத்துல நான் கிட்டார்னு எடுத்திருக்கேன். சரி, வேற ஒரு உதாரணம் பார்க்கணும்னா, ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். டீச்சர் டீச்சர்ஸ் யாருக்கு? மாணவர்களுக்கு. ஸோ டீச்சர் இஸ் தி சப்ஜெக்ட். யாரு சொல்லி கொடுக்குறா? டூவர் ஆஃப் ஆக்ஷன், பர்ஃபார்மிங் தி ஆக்ஷன் எழுதியிருக்கோமா? யார் அந்த செயலை செய்யறா? சப்ஜெக்ட். இங்க சப்ஜெக்ட் யாரு? ஆசிரியர். அவங்க என்ன பண்றாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கறதுங்கிறது என்ன? வேர்ப் தானே. பாடுறது, ஆடுறது, நடக்கிறது, நிற்கிறது, குதிக்கிறதுங்கிற மாதிரி இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கறதுங்கிறது ஒரு செயல் சொல்லாயிடுறது. யாருக்கு சொல்லி தராங்க? தி ஆக்ஷன் இஸ் ரிசீவ்ட் பை. யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்க? இந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால இது ஆப்ஜெக்டா ஆயிடுது. கரெக்டா? ஸோ சப்ஜெக்ட்னா என்ன? யாரை பத்தி நம்ம பேசுறோம்? யார் ஒருவர் அந்த செயலை செய்யறாங்களோ அந்த ஒருவர் நவுனா இருக்கலாம், ப்ரோனவுனா கூட இருக்கலாம். எந்த செயலை பத்தி நம்ம பேசுறோமோ அந்த வேர்புங்கிறோம். அந்த செயல் யாரை போய் சேருது, யாரை போய் அடையிறதோ அதை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். சரி, இது சம்பந்தமா சில ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போமா? இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போமா? கண்டிப்பா, பார்க்கலாம்.
இப்ப இருக்க போற காமிக்க போற ஆக்டிவிட்டில ஒரு படம் இருக்கும். அந்த படத்துக்கு பொருத்தமான சென்டென்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டுத்தையும் பார்க்கறதையே நமக்கு என்ன பேட்டர்ன்ல இருக்குங்கிறதும் தெரிஞ்சிடும். As soon as we see those sentences, we get to know in which pattern it is written. சரியா? ரொம்ப சிம்பிளான நம்ம ஒரு அழி ஸ்கிராச்ல இருந்து கத்துக்கிற மாதிரியே வச்சுப்போமே. இந்த பேசிக் லெவல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த பேசிக் லெவல்ல வந்து நம்ம பெர்ஃபெக்டா இருந்தோம்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம நல்ல கான்பிடென்ட்டா இருப்போம். நம்ம தினைக்குமே நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போதும் ஒரு கான்பிடன்ஸோட பேசுவோம். எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? ஸோ சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி வேற எங்கன்னா நம்ம வெறும் சார்ட் அவுட் பண்ண போறோம். ஒரு படத்தை வந்து ஒரு பெட்டியில போட போறேன். அந்த பெட்டிக்கு சம்பந்தமான சென்டென்ஸ் பேட்டர். முதல்ல இந்த படம். ஸோ இந்த படத்துக்கு பொருத்தமான ஒரு படம் போடலாம். நான் என்ன போடலாம்? படத்துக்கு சம்பந்தமான ஒரு வாக்கியம் என்ன இருக்கு? த பெல் ரேங் இருக்கு, த டாக் ரன்ஸ் இருக்கு, ஷிவானி லாஃப். இங்க ஒரு பெண் சிரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு பொண்ணு வந்து சிரிக்கிறா. சரி, இது ஒரு பெண்ணோட பேரா இருந்ததுன்னா இங்க நவுனுங்கிறோம். இதே வந்து நான் ப்ரோனோன் நான் இந்த இடத்துல உபயோகிக்கணும்னு நினைக்கிறேன் மேம் அப்படின்னா ஷீ. ஸோ இது வெறும் சப்ஜெக்ட் வேர்ப் பேட்டர்ன்ல இருக்கு. கரெக்ட். சென்டென்ஸை பார்த்தே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. பர்ஃபெக்ட். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னவா இருக்கு? வெறும் சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு. ரைட்டா? சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு. So I'll place the pictures over here. முதல் படத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? ஒரு பெண் வந்து சிரிக்கிறா. அந்த பெண்ணுடைய பேர் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஷிவானி. நேம் ஆஃப் அ பர்சன். நேம் ஆஃப் அ பர்சன்னா என்னவாகும்? ப்ராப்பர் நவுன். சூப்பர். கேட்ட உடனே பதில் வருது. ப்ராப்பர் நவுனா இருக்கு. ஸோ நவுன், அது தொடர்ந்து ஒரு வேர்ப் இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? சப்ஜெக்டும் வேர்பும். எஸ்னா சப்ஜெக்ட், வீனா வேர்ப். இந்த படத்தை பார்த்தா என்ன தெரியுது? த பெல் ரேங், மணி அடித்தது. த பெல், வாட் ஆம் ஐ டாக்கிங் அபவுட்? ஐ எம் டாக்கிங் அபவுட் த பெல். எதை பத்தி நான் பேசணும் அது சப்ஜெக்ட் ஆயிடுறது. ஸோ சப்ஜெக்ட் இஸ் பெல். என்ன பண்றது? அந்த மணி, மணி அடிக்கிறது. ரேங், பாஸ்ட் டென்ஸ். ரேங், ரிங்கினுடைய பாஸ்ட் ரேங், அடித்தது. இங்க அடுத்ததா பார்த்தோம்னா மூணாவது படம். அந்த நாய் வந்து ஓடுது. The dog. What am I talking about? I'm talking about the dog. What does it do? It runs. நாய் ஓடுகிறது. ஸோ எஸ்வி பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சென்டென்சஸ் இந்த மூணு சென்டென்ஸ். ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். அந்த பிக்சருக்கு பொருந்துற மாதிரி இருக்கிற வாக்கியம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, எஸ்வி பேட்டர்ன்ல இருக்குன்னா ஒரு நவுன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஒரு ப்ரோனவுன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தொடர்பான ஒரு செயல் சொல் கொடுக்கப்பட்டிருக்கும், ஒரு ஆக்ஷன். The moon shines. த நிலா வந்து ஒரு பிரகாசமா ஜொலிக்குது. இட் ஷைன்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா the moon shines. I'm talking about the moon. What does it do? It shines. Yes. Then the second picture over here, the bell rang. மணி அடித்தது. நாய் ஓடினது. The dog runs. நாய் வந்து ஓடுறது. சப்ஜெக்ட் verb பேட்டர்னா எப்படி இருக்கும் தெரிஞ்சுட்டீங்க இல்லையா பசங்களா? சப்ஜெக்ட் verb பேட்டர்னா எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் ஒர்க் பேட்டர்னா யார் ஒருத்தரை பத்தி நம்ம பேசுறோமோ அந்த நபர் வந்து ஒரு நவுனா இருக்கலாம், இல்ல ப்ரோனவுனா இருக்கலாம். என்ன செயல் அந்த நபர் செய்யறாங்களோ, the action being performed by the subject is being categorized as verb. So the activity that we perform now, it is in the pattern of SV. வெறும் SV தான். சப்ஜெக்ட் இருக்கு, verb இருக்கு. SV verb pattern மட்டும் சொன்னீங்களே, இதுக்கு சம்பந்தமான சில சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஷூர், கண்டிப்பா பார்க்கலாம்.
SVO subject verb object. இந்த செயலானது யாரை போய் அடையுது? the receiver of the action, noun or pronoun receiving the action. So இங்க பார்த்தோம்னா first picture it says Rajiv played chess. Rajiv played chess. ராஜு செஸ் விளையாடினான். யார பத்தி பேசுறோம்? ராஜீவ பத்தி பேசுறோம். அவன் என்ன பண்ணான்? விளையாடினான். என்ன விளையாடினான்? செஸ் விளையாடினான். So Rajiv is subject, played is the verb, object என்ன விளையாடினான்? ஆப்ஜெக்ட் வந்து செஸ். சரியா? ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு SVO பேட்டர்ன்ல இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஷீலா ஈட்ஸ் அன் ஆப்பிள். ஷீலா ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடுகிறார். மேம் இது வந்து எனக்கு ஷீலான்னு எழுத விருப்பம் இல்லை. வேற ஒரு ப்ரோனோன் உபயோகிங்க பார்க்கலாம். ஃபார் அ ஃபெமினைன் ஜெண்டர் நான் இங்க ஒரு ப்ரோனோன் உபயோகிக்கணும்னா என்ன உபயோகிப்பேன்? அவள். அவள் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடுகிறாள் அப்படின்னு சொல்லுவேன். அவள்னா என்ன? ஷீ. ஷீ ஈட்ஸ் அன் ஆப்பிள். ஷீலா ஒரு நவுன். ஷீன்னு எழுதினா அது ப்ரோனோன். அது எதா இருந்தாலும் பரவாயில்ல. சப்ஜெக்ட் வந்து என்ன? ஒரு நவுனா இல்ல ப்ரோனோனா? அப்ப என்ன பண்றா? சாப்பிடுறா. an apple என்ன சாப்பிடுறா? ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடுறா. So this sentence pattern is in SVO. SVO patternல இந்த இரண்டு சென்டென்ஸ்களும் இருக்கு. சரி இவ்வளவுதானா மேம்? இவ்வளோ ஈஸியா? சப்ஜெக்ட் வேர்ப்னா என்னங்கிறது பார்த்தேன். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டேன். இவ்வளவுதானா? இவ்வளவுதான் கிடையாது பசங்களா. இதுக்கு மேலேயும் ஒண்ணு இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்னா என்னன்னு புரிஞ்சுட்டீங்க இல்லையா? இந்த ஆக்ஷனை வந்து யார் வந்து ரிசீவ் பண்றாங்களோ, ஒண்ணு அது நவுனா இருக்கலாம் இல்ல ப்ரோனோனா இருக்கலாம் இல்லையா? அத வந்து எந்த ஒரு நவுனோ இல்ல ப்ரோனோனோ பெயர் சொல்லோ இல்ல பிரதி பெயர் சொல்லோ அந்த செயல் ஒண்ணு வாங்குறதோ ரிசீவ் பண்றதோ அது ஆப்ஜெக்ட்ங்கிறோம். இந்த ஆப்ஜெக்டே வந்து ஃபர்தரா கிளாசிஃபை பண்ண என்ன தெரியுமா வரும்? டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா நேரடியாக ஒரு பொருளை பத்தி சொல்லப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறோம். அந்த பொருள் யார போய் அடையுது, யார் வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்றோம்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே ஓகே மேம் புரியுது. ஆனா சென்டென்சஸ் எக்ஸாம்பிள் இருந்தா பெட்டரா புரியும் இல்லையா? கண்டிப்பா யாருக்குமே ஒரு உதாரணத்தோட சொன்னாதானே நல்லா புரியும். எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நம்புறேன். He sent a letter to his friend. இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அனுப்பினான். என்ன அனுப்பினா? ஒரு கடிதத்தை அனுப்பினா. யாருக்கு அனுப்பினா? அவனுடைய நண்பருக்கு அனுப்பினா. சோ இங்க இப்ப நான் என்ன பண்றேன்? யார பத்தி பேசப்படுறது? யார பத்தி பேசப்படுறதோ அதை சப்ஜெக்ட்ங்கிறேன். இங்க இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ரோனோன், பிரதி பெயர் சொல். அவன் என்ன பண்றான்? அனுப்புறான். அனுப்புறாங்கிறது இங்க என்ன ஆயிடுது? வேர்ப் ஆயிடுது. ஒருவேளை இந்த சென்டென்ஸே வந்து he sent a letter அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? இது ஆப்ஜெக்ட்னு எழுதியிருந்திருப்பீங்க. ஆனா இந்த சென்டென்ஸ்ல என்ன ஆயிருக்கு பாருங்க, அவனுடைய நண்பருக்கு அனுப்பினாங்கிற தகவலும் நமக்கு இருக்கு. யார் அந்த லெட்டரை ரிசீவ் பண்றாங்கிற தகவலுமே இந்த சென்டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த சென்டென்ஸ் வந்து he sent a letterங்கிறதோட முடிஞ்சிருந்ததுன்னா அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? SVO பேட்டர்ன்ல இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். I would have just identified the sentences in the pattern of SVO as we identified in those in the activities. But we are having an additional information. Who is receiving this letter? When I'm having information, who is receiving the action? யார் அந்த கடிதத்தை வாங்குறா இந்த சென்டென்ஸ்ல? இங்க பார்த்தோம்னா இந்த லெட்டர்ங்கிறது ஒரு பொருள் ஆயிடுறது இல்லையா? இட் பிகம்ஸ் a thing that he is sending and the letter is being received by his friend. நண்பர் தான் அந்த கடிதத்தை வாங்குறா. யார் வாங்கிக்கிறாங்க? அவருடைய நண்பர். அதனால யார் வாங்கிக்கிறாங்க? இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாட் ஹி சென்ட் அப்படின்னு கேட்பீங்க. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க? வாட் டிட் ஹி சென்ட்? ஹி சென்ட் அ லெட்டர். அப்படின்னா இந்த இடத்துல வாட்ங்கிற கேள்வியை நான் உபயோகிக்கிறேன். அதே சமயத்துல யார் இந்த கடிதத்தை வாங்கினா அப்படின்னு தானே இந்த கேள்வியா கேட்பேன். யார் யாருக்கு அவன் இந்த கடிதத்தை அனுப்பினா? டு whom did he send the letter அப்படின்னு தானே கேட்பீங்க. whom. இந்த whomங்கிற கேள்விக்கு அது பதில் அளிக்கிறது. நீங்க கேட்கக்கூடிய இந்த கொடுக்கக்கூடிய பதிலானது
இந்த whomங்கிற பதில அளிக்கிறது அப்படின்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்படின்னா ஒரு பொருள்னு வரும்பொழுது வாட்ங்கிற கொஸ்டின், வாட் டிட் he send? He sent a letter. To whom did he send a letter? He sent a letter to his friend. Please observe students, நான் எப்படி சொல்றேங்கிறத கவனிங்க. To whom did he send the letter? யாருக்கு அந்த லெட்டரை அனுப்பினா? யாருக்கு? whom, நபர். whomங்கிறத நம்ம யாருக்கு உபயோகிப்போம்? ஒரு நபர். when it refers to a person only we use this question word whom. கரெக்ட். அதனாலதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து எப்போதுமே இங்க ஒரு நபரா இருக்கு. ரிசீவர் ஆஃப் திஸ் ஆக்ஷன், யார் அந்த செயலை வாங்குறாங்களோ, பொருள், அந்த பொருளை யாரு வாங்குறா. ஓகே. இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு பார்த்தோம்னா, she gave the book to him. அவள் கொடுத்தாள். அவள் ஒரு இதுவாவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். மெதுவா போகணும். It is not take big steps. It takes steps. We'll take steps slowly. மெதுவாவே எடுப்போமே. she, இங்க வந்து ப்ரோனோம், இங்க வந்து he, இங்க வந்து she. மேம் எனக்கு he she எல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது கொடுங்க. பிரியா. ஓகே. பிரியா ஒரு பெண்ணினுடைய பெயர். இங்க வந்து இது வந்து ஒரு நவுன். கரெக்டா? இந்த இடத்துல முதல் உதாரணத்துல இங்க வந்து ப்ரோனோம். சோ ரெண்டுமே கலந்துதான் இருக்கணுமேங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். ஓகே. பிரியா gave the book to him. பிரியா கொடுத்தாள். எதை கொடுத்தாள்? what did she give? நீங்க இதை எப்படி கேட்பீங்க? what did பிரியா give தானே கேட்பீங்க. ஒரு பொருளா, அந்த டைரக்ட் ஆப்ஜெக்டாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இந்த கேள்வி வார்த்தை, நான் பிரியா என்ன கொடுத்தா? பிரியா வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்தா. சென்டென்ஸ் வந்து பிரியா கேவ் த புக்குங்கிறதோட முடியல, அதுக்கப்புறமும் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கு. டு ஹிம், யார்கிட்ட கொடுத்தா? டு ஹூம், யாரிடம்? டு ஹூம் டிட் ஷீ கிவ் த புக்? வாட் டிட் பிரியா கிவ்? டு ஹூம் டிட் பிரியா கிவ் த புக்? யாரிடம் அந்த புத்தகத்தை கொடுத்தாள்? இங்க பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்ங்கிறது பிரியாவா ஆயிடுறது. ஒரு நிமிஷம். இன்னைக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட்லயே ஃபர்தர் கிளாசிபிகேஷன், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்ப்போம். ரைட்டா? பிரியாங்கிறது சப்ஜெக்ட், கொடுத்தாங்கிறது verb. இந்த ஆக்ஷன் வந்து ரிசீவ் என்ன கொடுத்தா? ஒரு பொருள். பொருள் அடுத்தபடியாகவே எழுதியிருக்கிறது வந்து ஒரு பொருளா இருக்கு. அதனால இத டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். யார்கிட்ட கொடுத்தாங்கிறது அடுத்தபடியா தான் எழுதப்பட்டிருக்கு. புக்குங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து அவன்கிட்ட, யார் இந்த புத்தகத்தை வாங்குறா, அவ யார்கிட்ட அந்த புத்தகத்தை கொடுக்குறா அப்படி சொல்லுவோமே. ஹிம், அவனிடம். அதனால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா மாறிடுறது. புரிஞ்சுதா? சோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து SVDOIO. ஏன் மேம் இங்க DOIOன்னு எழுதுறோம்? இந்த ஆப்ஜெக்டே வந்து இங்க ரெண்டு இது இருக்கு. என்ன கொடுக்குறாங்க? யார்கிட்ட கொடுக்குறாங்க? என்ன கொடுக்குறாங்க? யார்கிட்ட கொடுக்குறாங்க? அதனாலதான் இதை SVDOIOங்கிற பேட்டர்ன்லயே நம்ம சொல்றோம். ஒருவேளை இந்த சென்டென்ஸே வந்து இந்த மாதிரிதான் எழுதணுமா மேம்? SVIODO பேட்டர்ன்ல எழுதினா எப்படி இருக்கும்? இதே சென்டென்ஸ மேம் நீங்க சொல்லி காட்டுங்களேன் அப்படிங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரியா gave him a book அப்படி சொல்லியிருப்பேன். எப்படி சொல்லியிருப்பேன்? பிரியா gave him a book. இங்க வந்து யாரு பொருளை வாங்குறாங்கிற தகவல் முதல்ல வந்துடுது, அதுக்கப்புறம் தான் பொருளோட தகவலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேயா? இதே சென்டென்ஸ் தான்ப்பா, குழப்பிக்கவே வேண்டாம். உங்களுக்கு கிளியர் ஆனுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சென்டென்ஸ் வச்சே நான் SVIODO பேட்டர்னை சொல்றேன். ஓகே. பிரியாங்கிறது சப்ஜெக்ட், கொடுத்தாங்கிறது verb, யார்கிட்ட கொடுத்தாங்கிறது முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. யார்கிட்ட? டு whom did she give? The information about whom she gave is given in the beginning, then only the object is mentioned. So in that case, I will say the given sentence is in the pattern of SVIODO. Okay.
சோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுருக்கோம்னா இப்ப நான் காமிக்க போற ஆக்டிவிட்டி இந்த கேம் வந்து உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேம். கண்டிப்பா நாங்க பாக்குறோம். ஷுர் பசங்களா. ஒரு நிமிஷம் நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல வந்து என்னன்னா எஸ்வி பேட்டர்ன் இருக்கும், எஸ்விஓ இருக்கும், எஸ்வி டிஓஐஓ இருக்கும், எஸ்வி ஐஓ டிஓ இருக்கும். ஓகே, மூணுமே இருக்கும். இப்ப நீங்க பார்த்த எல்லாமே இருக்கும். ஸ்பேஸ்க்குள்ள வழிச்சுன்னு போறேன் அவங்கள. ஓகே, எஸ்வி பேட்டர்ன். எஸ்வி பேட்டர்ன்னா என்ன? வெறும் சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு. Come on students, let me know what are the two sentences that is in the pattern of subject and verb. வெறும் subject இருக்கு, verb இருக்கு, அவ்வளவுதான். Jack laugh. Very good. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் சப்ஜெக்ட் verb வேற எந்த சென்டென்ஸ்ல இருக்கு? எக்ஸாக்ட்லி, ராதா இஸ் சிங்கிங். ராதா என்ன பண்ணிட்டு இருக்கா? பாடிட்டு இருக்கா. ராதா பாடிக்கொண்டு இருக்கிறாள். அப்புறம் எஸ் விஓ, செயலை செய்யும் நபர். என்ன செயல்? அந்த செயல் யாரை போய் அடையிறது? நான் ஒரு படத்தை பார்த்தேன். நான்கிறது சப்ஜெக்ட், வேர்ப் வந்து சா, மூவி வந்து ஆப்ஜெக்ட். சூப்பர். ஷீலா செஸ்ஸை விளையாடினார். இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருக்கோம், அதனால நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். ஷீலா பிளேட் செஸ். ஷீலா பிளேட் செஸ். இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா? எஸ்வி டிஓஐஓ. முதல்ல செயலை செய்யும் நபர். என்ன செயல்? பொருள். அந்த பொருள் யார போய் சேருது? சுதா கேவ் பிஸ்கெட்ஸ் டு மீ. சுதாங்கிறது யார பத்தி பேசுறோம்? சுதாவை பத்தி பேசுறோம். அவ குடுக்குறா. என்ன குடுக்குறா? வாட் டிட் ஷி கிவ்? ஷி கேவ் பிஸ்கெட்ஸ். டு ஹூம் டிட் ஷி கிவ் பிஸ்கெட்ஸ்? ஷி கேவ் பிஸ்கெட்ஸ் டு மீ. கரெக்டா? சோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் பொருள் வந்துருக்கு, அதுக்கப்புறம் தான் யார் அந்த பொருளை வாங்குறாங்கிறதே தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி வேற என்ன சென்டென்ஸ் இருக்கு? ஷி கேவ் அ பென் டு மீ. அமேசிங், பர்ஃபெக்ட். நான் மீதமுள்ள ரெண்டு சென்டென்ஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. அதான நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா எப்படி இது வந்திருக்குன்னு. அவன் இங்க வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ரோனவுன் பாட், இங்கிறது ஒரு வேர்ப். வாங்கினான். யாருக்கு வாங்கினான்? அவளுக்கு. என்ன வாங்கினான்? ஒரு காரை வாங்கினான். what did he buy? He bought a car. To whom did he buy? He bought her a car. யாருக்கு வாங்கினா? அவளுக்காக வாங்கினா. The teacher explained us the lesson. Teacher is subject, explained the verb. யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்க? எங்களுக்கு. அதனால இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. What did the teacher explain? The teacher explained lesson. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா லெசன் தானே. சோ நாலுமே இங்க இருக்கு. எஸ்வி டிஓ ஐஓ, எஸ்வி ஐஓ டிஓ, பேசிக்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் எஸ்வி எஸ்விஓ. சோ உங்களுக்கு இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஆன்சர்ஸ்லாம் சரியா இருக்கான்னு. So today's session we have seen further classifications of object, that is direct object and indirect object. We ask question word what for direct object, to identify indirect object to whom. இந்த செஷனை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த செஷனை நம்ம சந்திக்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.